Next, I would like to call upon Kemin to go ahead with your presentation. Okay. அனைவருக்கும் வணக்கம். A warm good evening to everyone. தெரியும் காலையிலேருந்து ஒரு பெரிய லாங் செஷன் போயிட்டுருக்குது. நிறைய அசிடிஃபைஸை பற்றி பேசுகிறோம், நிறைய வாட்டர் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை பற்றி பேசிகிட்ருக்கோம், ஆட்டோமேஷனை பற்றி பேசிகிட்ருக்கோம். ஒரு புது விஷயம் என்னென்னா ஆட்டோமேஷனை பற்றி நிறைய பேசிகிட்ருக்கோம். ஸோ ஏன் தண்ணியை பற்றி ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பேசணும்? தண்ணி தான் இவ்வளோ இருக்கே, உலகத்தில் தண்ணி தான் எல்லாமே சொல்கிறாங்க, 4/3 பங்கு தண்ணின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் தண்ணிக்கு இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணணும்? ஏன் தண்ணியில் நான் என்கிட்ட தண்ணி இவ்வளோ இருக்கும்போது நான் ஏன் தண்ணிக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்? கோழிக்கு தீவனம் மட்டும் கொடுத்தா போதுமே, தண்ணி நார்மலாக கொடுத்தா போதுமே, அந்த கான்செப்டை எப்படி பிரேக் பண்ணலாம், ஏன் அது தேவை அப்படின்ற பற்றி தான் மோஸ்ட்லி நாங்கள் பேச போகிறோம். ஸோ வி ஆர் ஃப்ரம் கெமின் இண்டஸ்ட்ரீஸ் சென்னை, சவுத் ஏஷியாவுடைய ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது. அண்ட் என் பேர் மிதுன் ராஜ், ப்ராடக்ட் மேனேஜர் ஃபார்ம் ஹெல்த் டிவிஷன். ஸோ கெமின் மோஸ்ட்லி ஃபீட் சப்ளிமெண்ட்ஸில் பயனியராக இருக்கும். ஃபார்ம் ஹெல்த் டிவிஷன் லாஸ்ட் 5 இயர்ஸாக ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபார்ம் ஹெல்த்தில் என்ன மெயினாக ஹேண்டில் பண்ணுறோன்னா பயோசெக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் அண்ட் வாட்டர் குவாலிட்டி என்ஹான்சஸ் அண்ட் க்ரோத் ப்ரொமோட்டர் த்ரூ வாட்டர். ஸோ மொத்தமாக ஒரு 9 ப்ராடக்ட்ஸாக இருக்குது. ஸோ கெமின் இன்னொரு 2 வேர்ட்ஸில் சொல்லணுன்னா, கெமின் இஸ் அ டேட்டா ட்ரிவன் கம்பெனி அண்ட் இட் இஸ் சயின்டிஃபிக்லி ட்ரிவன் கம்பெனி. ஸோ நாங்கள் எது பேசினாலுமே அதில் டேட்டா இருக்கும், எது பேசினாலும் அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் பேக்கப் 100% இருக்கும். ஸோ வித் திஸ் ஐ வில் ட்ரை டு கோ ஹெட். ஸோ நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி பேசிக்கிறேன். ஸோ நான் முதல்ல ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட் தான், வேர்ல்டில் இருக்க டோட்டல் வாட்டரில் பார்த்தீங்கன்னா 3% தான் ஃப்ரெஷ் வாட்டர், த ரெஸ்ட் இஸ் சால்ட் வாட்டர். ஸோ இந்த 3% வாட்டர்லேயுமே ஒன்லி 1% வாட்டர் தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 1% அவைலபிள் வாட்டரில் எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, அதில் இந்த பிளாக்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃப்ரெஷ் வாட்டர் யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 70% அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் ஆகுது. அண்ட் இண்டஸ்ட்ரி யூஸ்க்கு 22% யூஸ் ஆகுது. ஸோ நான் முதல்ல சொன்ன அதே பாயிண்ட் தான் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறேன். ஏன் தண்ணி இம்பார்ட்டண்ட்? நம்மகிட்ட இருக்கிறது டோட்டலாக ஒன்லி 1% வாட்டர் தான். அந்த 1% 70% கோஸ் டு அக்ரிகல்ச்சர். ஸோ மூவிங் ஃபார்வர்ட் ஒரு பிக் பிக்சர் காமிக்கணும், வேர்ல்டை பற்றி ஒரு பிக் பிக்சர் காமிக்கணும்னா, வேர்ல்டில் இருக்க டோட்டல் வாட்டர் ரிசோர்ஸில் ஜஸ்ட் 4% மட்டும்தான் இந்தியாவுக்கு இருக்குது. அந்த டோட்டல் குளோபல் ரிசோர்ஸில் ஒன்லி 4% வித் இந்தியா. அண்ட் இந்த 4% வாட்டரை தான் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணணும், ஹியூமன் கன்சப்ஷனுக்கு யூஸ் பண்ணணும், அண்ட் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும். அதுலேயுமே ஒரு பெரிய இஷ்யூஸ் என்ன போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாஸ் கிரவுண்ட் வாட்டர் இஸ் கெட்டிங் டிக்ளைன்ட். ஏன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ் ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா போர் போடுறது ரொம்ப ஒரு மினிமலிஸ்டிக்காக இருந்துச்சு. பட் இப்போ போர் இல்லாத இடமே கிடையாது, எல்லா இடத்துலையுமே போர் தான். அண்ட் போர் இஸ் கோயிங் டீப்பர் அண்ட் டீப்பர். அப்படி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 54% ஆஃப் இந்தியாஸ் கிரவுண்ட் வாட்டர் இஸ் கெட்டிங் டெப்ளீட்டட். நான் முதல்ல ஆரம்பித்த அந்த 1% வாட்டர் எந்த அளவுக்கு கம்மியாகிட்டு இருக்குன்றதை நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் கிரவுண்ட் வாட்டர் இஸ் கெட்டிங் டெப்ளீட்டட். அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ், லாட்ஸ் ஆஃப் யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ், நம்ம என்னதான் ஆர்கானிக் ஃபார்மிங் இதெல்லாம் சொன்னாலுமே there are still some kind of insecticides, pesticides and fungicides being used. So இதெல்லாமே is add on to the water. It goes to the ground, it add with the water. And inconsistent water quality, அது ஏன் அந்த inconsistent water quality na என்னன்றதை I'll take it up in the next slides. And increased waterborne pathogens. Okay, so microbial contamination is getting increased. So going forward, ஏன் water quality matters or quality water matters அப்படின்ற பாயிண்ட் வரும்போது, பேர்ட்ஸில் ஃபார் ஆல் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் all the metabolic activities, from circulation, for all the distribution, everything you need water. Okay, so அதில் டீப்பாக போகல. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கெமின் இஸ் a data driven company. Okay, so we go with data. ஸோ அந்த பாயிண்ட் எடுக்கும்போது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கிறது only 13%. ஓகே, என்ன இந்த 13% பார்த்தீங்கன்னா, கெமினில் எங்களோட ஃபார்மல் டீம் ஆல் ஓவர் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் லைக் 467 வாட்டர் சாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ வேரியஸ் வாட்டர் பேராமீட்டர்ஸை செக் பண்ணியிருக்கோம். அந்த என்னென்ன பேராமீட்டர்ஸ்ன்றது நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். ஸோ அப்படி செக் பண்ண போது ஒன் ஆஃப் த மேஜர் கன்ஸ்ட்ரெயினாக இருந்தது பிஹெச், வாட்டரோட பிஹெச். இங்கே நிறைய டைம் நம்ம சானிடைசேஷனை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், பட் பிஹெச்சை பற்றி அதிகமாக நம்ம ஒரு நாலேஜ் வரல. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் ஆன் தட் பிஹெச். ஸோ இங்கே பார்க்கும்போது only 13% மட்டும்தான் below 7 pHல இருக்குது. And almost 85 to 90% of the water in India is above 7.5 pH, which is not ideally suitable for poultry farming. Okay, so அதுதான் சொல்கிறேன், that is a need for a pH
regulator or a product like acidifier. ஏன் திருப்பி முதல்ல ஒரு பாயிண்ட் சொன்ன வாட்டர் கம்மியாயிருச்சு எஸ் அதெல்லாம் ஓகே பட் வை இட் இஸ் நீடட் ஃபார் பவுல்ட்ரி மீன்ஸ் ஃபீடை விட ஆல்மோஸ்ட் 2 to 2.5 டைம்ஸ் இஸ் வாட் த வாட்டர் இஸ் கெட்டிங் கன்சியூம்ட் ஸோ பேர்டுக்குள்ளே போகிறது ரெண்டே விஷயம் தான் ஒன் இஸ் வாட்டர் அண்ட் அதர் ஒன் இஸ் ஃபீட் ஸோ வாட்டர் இஸ் கோயிங் ஆல்மோஸ்ட் 2 into 2.5 times which means we have to take care of water and இது ஒரு மெயின் ப்ராப்ளம் நிறைய பேர் நம்ம வந்து ஆந்திராவில் அப்படி நடக்குது விஜயவாடாவில் இப்படி நடக்குது லைக் ஆந்திரா தெலுங்கானா மிட்ஸ் அண்ட் மிட்ஸ் வைரல் சேலஞ்சஸ் அப்படி பேசுகிறோம் பட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் நாமக்கல் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு நாமக்கல்லில் வந்து பீக்கே டச் பண்ண மாட்டேங்குது பேர்டு வந்து லேயிங் ஸ்டேஜ் ஆரம்பித்து பீக் ஸ்டேஜ் டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே பீக் டிப் ஆகுது ஸோ இந்த பீக் டிப் ஆகும்போது வாட் டு டூ ஸோ தெர் ஆர் மெனி ஃபேக்டர்ஸ் அது வந்து we have to discuss in detail and we have to discuss with the veterinarians also for that ஸோ அந்த விஷயமும் we have to consider ஸோ அப்படி ஃபீட் வித்ட்ரா அந்த பீக் வராத போது மோஸ்ட்லி என்ன பண்ணுறா மோல்ட்டிங்கு போது ஃபீட் வித்ட்ராவல் ஆகுது ஃபீட் வித்ட்ராவல் ஆயிடுச்சுன்னா ஆப்வியஸ்லி உள்ளே போகிற ஒரே ஒரு விஷயம் வந்து வாட்டர் மட்டும்தான் ஸோ யூ ஹவ் டு கிவ் த சப்ளிமெண்ட்ஸ் ஒன்லி த்ரூ வாட்டர் ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இஸ் தேர் எனி ஸ்டாண்டர்ட் ஃபார் வாட்டர் ஐ ஜஸ்ட் மேக் இட் லிட்டில் குவிக் ஸோ ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பப்ளிஷ் பேப்பர் you have to check on the total bacteria count, you have to check on the pH, you have to check on the hardness and you have to check on the TDS. Okay. So இது எல்லா பேராமீட்டர்ஸுமே ஃபார்மல் டீம் கெமினோட ஃபார்மல் டீம் இன்ஃபீல்டில் செக் பண்ணுறோம் அப்படி செக் பண்ணிட்டு அந்த 467 சாம்பிள்ஸ் வந்து வி காட் எ கன்க்ளூஷன் ஆன் திஸ் தென் இது வந்து ஃபார்மில் நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா நோ இட்ஸ் அ டைரக்ட் நோ டு சே நோ பிகாஸ் ஃபீல்டில் வந்து ஆவரேஜ் பிஹெச் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா 7.5 முதல்ல சொன்ன மாதிரி தான் 7.5 whereas we need 6 to 6.5 and ORP வந்து சானிடைசேஷனை பற்றி பேசுகிறது எல்லாமே சொன்னோம் சானிடைசர் NADCC குளோரின் ஆல் தோஸ் திங்ஸ் ஸோ குளோரினோட எஃபிஷியன்சி எப்படி செக் பண்ணுறது எப்படி செக் பண்ணுறோம் ORP வச்சு செக் பண்ணுவோம் ஸோ ORP வந்து 400 millivoltsல இருக்கணும் பட் ORP வந்து 650 millivoltsக்கு மேலே இருக்கணும் பட் in field condition it is 400 millivolts ஓகேங்களா தென் hardness level பார்த்தீங்கன்னா it should be ideally recommended 180 ppm but most of the places it's about 350 ppm and in some places எங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்தது வந்து 2000 ppm வரைக்குமே போயிருக்கு இட்ஸ் a shocking thing 1500 to 2000 ppm கூட நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் we have all the data in the Excel sheet and we can share it across at any point of time so நான் முதல்ல சொன்னேன் 7.5 டேட்டா நீங்கள் 467 சாம்பிள்ஸ் எடுத்துருக்கீங்க வேர் இஸ் இட் ஃப்ரம் வேர் யூ ஹவ் டேக்கன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஐ ஹவ் ஆன்சர் ஃபார் தட் இட்ஸ் அ மேப் ஆஃப் இந்தியா இன் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் வி ஹவ் டன் த சாம்பிள் ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா த 7.8 7.5 கீழே ரொம்ப ரேர் ஓகே இன் மகாராஷ்டிரா இட்ஸ் 7.5 ஆன் அன் ஆவரேஜ் இன் தமிழ்நாடு எஸ்பெஷலி நாமக்கல் இட்ஸ் 7.7 ஆன் அன் ஆவரேஜ் வித் அ ஹார்ட்னஸ் ஆஃப் 750 ppm ஓகே ஸோ இந்த மாதிரி வாட்டர் நம்ம போல்ட்ரி கொடுக்கும்போது we cannot expect what it is supposed to deliver okay so going forward இதை நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை இட்ஸ் directly leading to hardness pH இது ஒவ்வொரு பாயிண்டில் எப்படி இஷ்யூ கிரியேட் பண்ணுதுன்னு சொல்கிறேன் then it leads to production loss and directly to the economical loss so அதை கன்சைஸ் பண்ணணுன்னா on first point digestive disturbances it directly impact on your gut health then decreased water consumption if the water is in alkaline form bird consumption குறையும் then it disturbs calcium metabolism which means it gives you breakages egg breakages happens then failure of sanitization efficiency if your pH is not in a proper of 6 to 6.5 then whatever sanitizer you use it doesn't give the efficiency what is supposed to deliver okay because இதுக்கு முன்னாடி பிரசன்டேஷனில் கூட பேசிட்டு இருந்தாங்க HOCl and OCl all those things it depends on the pH then immunosuppression if the bird doesn't take water it doesn't eat properly feed then immunosuppression directly all the viral and every attack will be happening there then increased microbial load in water and biofilm formation so what to do we have to go for a regular water audit so water audit Kemin is doing that with all its customers we have to check the pH hardness ORP and then TDS 4 parameters then we have to check on the pipeline okay so Kemin has done this by doing an endoscopy camera is used in human healthcare so we are using that in poultry for checking the pipeline health and then flushing of the pipeline so that has to be done periodically and
Going forward, I'll just take another 2 minutes. Okay. So going forward, there were many, many methods we have taken. Fine. I'll close. So I just want to close with this one slide, one single slide. What is the products from Kemin side? So Kemin comes with Acid Lac W. It's a acidifier cum sanitizer combination. Then Glantab, it is a sanitizer. It's a NADCC plus bromine. Okay, and then it comes Acid Lac Assure. So thanks for the time and thanks for listening. Thank you, Dr. Thank you, sir.